ஐதராபாத்தில் தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவின் வீட்டிற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகத்தினரை மோகன் பாபுவும் அவரது பாதுகாவலர்களும் இணைந்து தாக்கினர். கூடுதல் விவரங்களை எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கலாம். வேல்ராஜ், வணக்கம். இந்த மோதல் என்பது மை கேமராவை உடைத்து தாக்குதல் என புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு. நிச்சயமாக பழம்பெரும் நடிகர் மோகன் பாபு இவர் தெலுங்கு திரையுலகில் சிறிது காலம் முன்னணி நடிகராக இருந்தார். அதன் பின்னர் அரசியலில் இணைந்து காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளில் எம்பியாகவும் பொறுப்பு வகித்தார். இவருக்கு திருப்பதி, ஐதராபாத் உள்ளிட்ட இடங்களில் கல்லூரிகள் இருக்கின்றன, ஏராளமான வீடுகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது. இவருக்கு இரு மகன்கள், ஒருவர் மஞ்சு மனோஜ், மற்றொருவர் விஷ்ணு என இரு மகன்கள் இருக்கிறார். இதில் மஞ்சு மனோஜ் தனது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அவர் காதலித்து வேறொரு பெண்ணை மணந்து கொண்டதாக தெரிகிறது. இதையடுத்து அன்றிலிருந்தே இவர்களுக்கு இடையே பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது தனது சொத்துக்கள் எல்லாம் தனது பேச்சை கேட்கிற மகனுக்கு தான் கொடுப்பேன் என்ற வகையிலே தந்தைக்கும் மகனுக்கும் சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்று வெளிநாட்டில் இருந்து இளைய மகன் ஊர் திரும்பியிருக்கிறார். அவர் வரும்பொழுது 50க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்களுடன் அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவர்கள் மூத்த மகனை வீட்டிற்குள் விடவில்லை. இதையடுத்து நீதி கேட்டு அவர் வீட்டு வாசலில் போராட்டம் நடத்தியிருக்கிறார். மூத்த மகன் மஞ்சு மனோஜ் போராட்டம் நடத்தியிருக்கிறார். இதனை செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றிருக்கிறார். காலை முதலே பரபரப்பாக இருந்த இந்த நிகழ்விலே இன்று இரவு உச்சகட்டமாக நடிகர் மோகன் பாபு வெளியே செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களின் மைக்குகளை எல்லாம் பறித்து அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அவரது பாதுகாவலர்களும் ஊடகத்தினர் மீது பலப்பிரயோகம் செய்ததாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான செய்தியாளர்கள் தற்போது காவல் நிலையத்திலே மோகன் பாபு மீது புகார் அளித்திருக்கிறார்கள். மேலும் பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்தும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தனது குடும்ப பிரச்சனையில் எப்படி உள்ளே செய்தி சேகரிப்பது என்ற ஆத்திரத்தில் தாக்கியதாக அவரது தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.